பணக்காரர் ஆகுறது ஒரு திறமை. ஆனா பணக்காரராவே இருக்கிறது அது கண்டிப்பா ஒரு வேற திறமை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் தேட நாம ஒரு 100 வருஷம் பின்னாடி போக போறோம். வாங்க ஒரு கதைக்குள்ள போகலாம். நாம பார்க்க போற விஷயத்தோட மையமே இந்த கேள்விதான். சரி, இப்போ நாம 1929ல இருக்கோம். அமெரிக்க பங்குச்சந்தை பயங்கரமா சரிஞ்சிட்டு இருக்கு. பல பேருக்கு இது அவங்க வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்ட நேரம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இது ஒரு ஜாக்பாட். இங்கதான் நம்ம கதையோட 2 முக்கிய கதாபாத்திரங்கள் வராங்க. 2 பேரும் சந்தையோட எதிரெதிர் முனைகள்ல நிக்கறாங்க. ஜெஸ்ஸி லிவர்மோர் மார்க்கெட் விழும்னு பந்தயம் கட்டுறார். இன்னொரு பக்கம் ஆப்ரஹாம் ஜெர்மான்ஸ்கி மார்க்கெட் ஏறும்னு நம்புறார். கற்பனை பண்ணி பாருங்க, அக்டோபர் 29 லிவர்மோர் வீட்டுக்கு வர்றார். அவரோட குடும்பம்லாம் பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஆனா அவரோட முகத்துல ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல. ஏன்னா அன்னிக்குதான் அவரோட வாழ்க்கையிலேயே பெஸ்டான ட்ரேடிங் நாள். ஒரே நாள்ல இன்னைக்கு மதிப்புல சுமார் $3 பில்லியன் சம்பாதிச்சிருக்கார். லிவர்மோரோட வெற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கியோட கதை ரொம்பவே சோகமானது. பங்குகள்ல பெரிய அளவுல முதலீடு பண்ணியிருந்தவரை கடைசியா வால் ஸ்ட்ரீட்ல தான் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. என்ன ஆனார்னே தெரியல. அப்போ ஒருத்தர் ஜெயிச்சார், இன்னொருத்தர் தோத்துட்டார். அவ்வளவுதானா? கதை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இப்போதான் உண்மையான கதையே ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பணமெல்லாம் கிடைச்சதும் லிவர்மோரோட தன்னம்பிக்கை தலைக்கு ஏறிடுச்சு. இன்னும் பெருசான ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சார். கடைசியில என்ன ஆச்சு? எல்லாத்தையும் இழந்தார். ஜெர்மன்ஸ்கி மாதிரியே இவரோட கதையும் ஒரு சோகத்துல தான் முடிஞ்சது. இப்ப புரியுதா 2 பேரோட கதையும் எங்க ஒண்ணு சேருதுன்னு? 2 பேருக்குமே பணக்காரராக தெரிஞ்சிருந்தது. ஆனா பணக்காரராவே இருக்க தெரியல. அவங்க கிட்ட இருந்த ஒரே திறமை அவங்களோட ஒரே பலவீனமாவும் மாறிடுச்சு. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதை தக்க வைக்கிறதுக்கும் தேவைப்படுற குணங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். பாருங்களேன், பணம் சம்பாதிக்க நீங்க ரிஸ்க் எடுக்கணும், பயங்கர நம்பிக்கையா இருக்கணும். ஆனா அதையே காப்பாத்த கொஞ்சம் பணிவு, ஒரு விதமான பயம், அப்புறம் சிக்கனம் தேவைப்படுது. அப்போ பணக்காரராவே இருக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த முக்கியமான ஒரு திறமை என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சர்வைவல். அதாவது தப்பிச்சு பிழைக்கிறது, டிக்கி இருப்பது. பில்லியனர் மைக்கேல் மாரிட்ஸ் சொல்றது கேளுங்களேன். நாளைக்கு நேத்து மாதிரி இருக்காதுன்னு நாங்க எப்பவுமே நினைப்போம். அதனால ஒருவித பயத்தோட எச்சரிக்கையா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கேம்ல ஜெயிக்க முடியும்னு சொல்றார். இந்த மனநிலை தான் நீண்ட கால வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. அவரோட புத்திசாலித்தனம் அவர் என்ன செஞ்சாருங்கிறதுல மட்டும் இல்ல, அவர் எதையெல்லாம் செய்யலங்கிறதுல தான் இருக்கு. அவர் தேவையில்லாம கடன் வாங்கல. 14 தடவை மார்க்கெட் சரிஞ்ச பொழுதும் பயந்து போய் விக்கல. அவர் திக்கா இருந்தார், சர்வைவ் பண்ணார். அதுதான் கூட்டுவட்டியோட மேஜிக்க பல வருஷமா வேலை செய்ய வச்சுது. பஃபெட், மங்கர் பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவங்க கூடவே ரிக் கெரன்னு 3வதா ஒருத்தர் இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாத்தீங்க. அவரும் பஃபெட் அளவுக்கு புத்திசாலிதான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ரொம்ப அவசரப்பட்டார். கெரின் கடன் வாங்கி முதலீடு பண்ணார். 1973-74ல மார்க்கெட் பயங்கரமா சரிஞ்சப்போ அவருக்கு மார்ஜின் கால் வந்துருச்சு. அதாவது நீங்க கடன் வாங்கி போட்ட ஸ்டாக்கோட மதிப்பு குறையும் போது கடன் கொடுத்தவங்க இன்னும் பணம் கேட்பாங்க. கையில காசு இல்லாததால கெரின் தன்னோட பெர்க்ஷயர் பங்குகளை ரொம்ப மோசமான நேரத்துல அடிமாட்டு விலைக்கு பஃபெட்டுக்கே விற்க வேண்டியதாயிடுச்சு. ஒரே நிமிஷத்துல ஆட்டத்தை விட்டே வெளியே. சரி, இந்த கதைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? அதிர்ஷ்டம் மட்டும் பத்தாது, செல்வத்தை தக்க வைக்க ஒரு சர்வைவல் மைண்ட் செட் வேணும். அதை எப்படி உருவாக்குறது? அதுக்கு 3 முக்கியமான விதிகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த 3 விஷயம்தான் நீங்க செல்வத்தை தக்க வைக்க அடித்தளம். 1, நிதி ரீதியா உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது, நாம போட்ட பிளான் சொதப்பவும் வாய்ப்பு இருக்குன்னு மனசுல வச்சு அதுக்கும் ஒரு பிளான் போடணும். 3வது, ஒரு பார்பெல் ஆளுமைய வளர்த்துக்கணும். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரே நேரத்துல நம்பிக்கையோடவும் அதே சமயம் ரொம்ப எச்சரிக்கையாவும் இருக்கிறது. வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் நிதி ரீதியா உடையாம இருக்கணும்? ஏன்னா பெரிய ரிட்டர்ன் சம்பாதிக்கிறத விட முக்கியம் கேம்ல கடைசி வரைக்கும் நிக்கிறது. ரிக் கெரின் மாதிரி கடன்ல மாட்டிக்கிட்டா நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நீங்க சர்வைவ் பண்ணா மட்டும்தான் காம்பவுண்டிங்கோட முழு பவரையும் அனுபவிக்க முடியும். 2வது பாயிண்ட், நீங்க போடுற எந்த பிளானோ ஃபெயில் ஆகலான்னு மனசுல வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏன்னா எதிர்காலம் நாம நினைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஜெஸ்ஸி லிவர்மோர் மாதிரி அடுத்தது கண்டிப்பா ஜெயிப்போன்னு எல்லாத்தையும் பணையம் வச்சா என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால உங்க திட்டத்துல தப்பு நடக்கிறதுக்குன்னு கொஞ்சம் இடம் விடுங்க.
அதுதான் உங்களை எதிர்பாராத அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாத்தும். 3வது, பாரனாய்டு ஆப்டிமிஸ்டா இருங்க. இது என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். லாங் டேர்ம்ல பொருளாதாரம் வளரும், எல்லாம் நல்லா நடக்கும்னு நம்புங்க. அது ஆப்டிமிசம். ஆனா அந்த நல்ல காலத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நடுவுல வர சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மள காலி பண்ணிடக்கூடாதுன்னு பயத்தோட எச்சரிக்கையா இருங்க. அது பாரனாய்டு. ரெண்டும் தேவை. லாங் டேர்ம் நம்பிக்கை ஏன் முக்கியம்னு பார்க்கணுமா? இத பாருங்க. கடந்த 170 வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அமெரிக்காவோட வாழ்க்கை தரம் நம்பவே முடியாத அளவுக்கு 20 மடங்கு உயர்ந்திருக்கு. இதுதான் லாங் டேர்ம் growth மேல நாம வைக்க வேண்டிய நம்பிக்கை. ஆனா இந்த வளர்ச்சி சும்மா வந்துருச்சா? இல்லவே இல்ல. இந்த 170 வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. 9 பெரிய போர்கள், 33 பொருளாதார மந்தநிலைகள், 100 தடவைக்கு மேல பங்கு சந்தை சரிஞ்சிருக்கு. இவ்வளவு பேரழிவுகளுக்கு மத்தியில தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாயிருக்கு. இதனால தான் நாம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றது. லாங் டேர்ம்ல நம்பிக்கை வேணும், ஆனா ஷார்ட் டேர்ம்ல தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு பயமும் வேணும். இப்போ நம்ம கதைய முடிக்கிறதுக்காக திரும்பவும் ஜெஸ்ஸி லிவர்மோர்ட்டே போவோம். அவர் ரொம்ப லேட்டா கத்துக்கிட்ட ஒரு பாடம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். லிவமோரே சொல்றாரு பாருங்க, தலக்கணம்ங்கிற அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஒருத்தன் எவ்வளவு விலை கொடுத்தாலும் தப்பில்ல. அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நோயின்னு. அவரோட தோல்விக்கு காரணம் என்னன்னு அவரோட வார்த்தைகளை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. பணக்காரரா இருக்கிறதுக்கு பணிவு எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து நம்ம கத்துக்கணும். இறுதியா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கான பழக்கங்களை வளர்க்குறீங்களா? இல்ல பணக்காரராவே இருக்கிறதுக்கான பழக்கங்களையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.